யார் வந்து விட்டு போனா? பேரனா? எதுல வந்து விட்டு போனா? கார்லயா? பேச முடியலையா? சரிம்மா, சரி தைரியமா இருமா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். சரி. சேலம் மாவட்டத்தில் மூதாட்டி ஒருவர் பேரனால் நடுரோட்டில் தவிக்க விட்டு சென்ற அவலம் அரங்கேறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் தனக்கு உதவ வந்த நபரை பத்திரமாக போப்பா என்று அந்த மூதாட்டி கூறிய நிலையில் மனிதநேயம் இன்றைய கால மனிதர்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. பேச முடியலையா? சரிம்மா, சரி தைரியமா இருமா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். சரி. என்னம்மா? நான் பத்திரமா போறதா? சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் நிர்கதியாக சாலையோரம் படுத்திருந்தார். இதை கண்ட வாகன ஓட்டி ஒருவர் மனம் தாங்காமல் அந்த மூதாட்டியிடம் யார் நீங்கள் என்று விசாரித்தார். அப்போது தமது பேரன் காரில் அழைத்து வந்ததாகவும் தன்னை கீழே இறக்கிவிட்டு எதுவும் சொல்லாமல் சென்றதாக அந்த மூதாட்டி வேதனையாக தெரிவித்தார். என்ன ஊருமா? நயனாபாளையமா? உங்க பேர் என்னம்மா? சிவாவா? யார் வந்து விட்டு போனா? பேரனா? எதுல வந்து விட்டு போனா? கார்லயா? தனக்கு உதவ வந்த நபரை நீ பார்த்து போ சாமி என அந்த மூதாட்டி சொல்லியதை பார்த்து சமூக வலைதளவாசிகள் கண்ணீர் வடித்து வருகின்றனர். எதனால வந்து விட்டு போனா? பேச முடியலையா? சரிம்மா, சரி தைரியமா இருமா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். சரி. என்னம்மா? தனது மகன் மற்றும் பேரனின் பெயர்களை குறிப்பிட்டு சொன்ன அந்த மூதாட்டி ஒரு கட்டத்தில் தன்னால் பேச முடியவில்லை என வேதனையாக தெரிவித்தார். இப்படி வந்து நடு ரோட்ல விட்டு போயிருக்கானே ஒரு பாட்டிய, நியாயமா இது? உங்க பேரன் பேர் என்ன? தனசேகரனா? தனசேகரன், நயனாபாளையம். உங்க மகன் பேர் என்ன? பால்சாமியா? பால்சாமியா? பாலுசாமி. பேச முடியலையா? சரிம்மா. சேலத்தில் மூதாட்டியை சாலையில் தவிக்க விட்டு சென்ற பேரனால் நவீன கால சமுதாயத்தில் மனிதநேயம் மரித்து போனதோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. என்னம்மா? இப்படி வந்து நடு ரோட்ல விட்டு போயிருக்கானே ஒரு பாட்டிய, நியாயமா இது? இந்த இடம் வாழப்பாடி நெல்லை கருப்பட்டி காஃபி பார், அதுலேருந்து 1 கிலோமீட்டர் ஆத்தூர் நோக்கி செல்லக்கூடிய இடத்துல லெஃப்ட் சைட் ட்ராக்ல வந்தோம்னா டெக் டைவர்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த வயசான அம்மா சிவான்னு சொல்கிறாங்க. அவங்க பேரன் வந்து தனசேகரன், நயனாபாளையம். அவங்க அப்பா பேர் பால்சாமி, இந்த அம்மாவுடைய மகன் பேர். காரில் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கிறான், தூக்கி போட்டு போயிட்டான் அந்த அம்மாவை.